மீனவர்களை திரட்டி தமிழக வெற்றிக் கழகம் போராட்டத்தில் ஈடுபடவிருப்பதாகவும் அதில் விஜய் பங்கேற்கவிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மீனவர்களை திரட்டி கடலூரில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக காவல்துறையினரிடம் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெரி இணைப்பில் இருக்கிறார். ஜெரி, வணக்கம். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கான காரணம் என்ன? முழு விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை விஜய் துவங்கி ஓராண்டு நிறைவு பெற்றிருந்தாலும் இந்த ஓராண்டு காலத்தில் விஜய் களத்திற்கு இறங்கவில்லை. அவர் நடத்திய போராட்டங்கள் எத்தனை என்று தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எதிர் கேள்விகளை முன்வைத்து வந்திருக்கக்கூடிய சூழல்ல கட்சி துவங்கி ஓராண்டிற்கு பிறகு தன்னுடைய முதல் போராட்டமாக கடலூரில் மீனவ பிரச்சனைக்காக விஜய் முதலாக களமிறங்க இருக்கிறார். மீனவர்கள் பிரச்சனையில் நிரந்தர தீர்வு காணவும் இலங்கை கடற்படையினரை கண்டித்தும் மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மீனவர்களை திரட்டி கடலூரில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் மீனவர்களை திரட்டி கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழக நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் சிறிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், பெரிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அனைத்தையுமே அதிக அளவிலான தொண்டர்களை வைத்தே அந்த நிகழ்ச்சியானது நடத்தப்படும். குறிப்பாக சமீபத்தில் நடந்து முடிந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி கூட மற்ற கட்சியை விட அதிக அளவிலான மக்களை கொண்டே இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த கட்சியில் தலைவர் விஜய் இந்த மீனவர் போராட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பார் எனவும் கூறப்படுகிறது. ஆர்ப்பாட்டம் நடத்த முறையான அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்க கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழுவும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் விஜயுடன் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட மாநில முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரத்தில் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை தமிழகத்துல ஆங்காங்கே சில மாவட்டங்கள்ல அக்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தலைமையில மாவட்ட தலைநகரிலோ அல்லது எங்கெல்லாம் பிரச்சனை நடக்கிறதோ அந்த இடத்துல போராட்டங்கள் நடந்து கொண்டு வருகிறது. அதற்கு விஜயும் வாய்மொழியாக உத்தரவிட்டிருக்கிறார். எந்தெந்த மாவட்டங்களில் முக்கியமாக மக்கள் போராட வேண்டுமோ அந்த இடத்தில் போராடுங்கள் என்று உத்தரவிட்டிருந்தார். அதன்படி மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்துல பல்வேறு மாவட்ட தலைநகரில் போராட்டங்கள் நடைபெற்றது. மகளிர் நீதி சார்பில் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தில் பல்வேறு மகளிர் கைது செய்யப்பட்டனர். அதற்கு எதிர்த்து விஜயும் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் போராடி வருகிறார்கள். ஆனால் கட்சியினுடைய தலைவர் போராடவில்லையே என்று நேற்றைய தினம் முழுக்க சமூக ஊடகங்கள்ல எதிர்கட்சியினர் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஜய் கடலூரிலே முதலாக களமிறங்க இருப்பதாகவும் தெரிவிக்கிறது. அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய முதல் பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கான வேலைகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இன்னும் விரைவில் இந்த வேலைகளை எல்லாம் பார்வையிடுவதற்காக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேரில் செல்வார் என்றும் கூறப்படுகிறது.